சென்னை அண்ணா நகரில் சென்னை ஹரியானா பன்னாட்டு சங்கம் சார்பில் ஹரியானா தினத்தை முன்னிட்டு இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நவம்பர் 1ஆம் தேதியன்று சென்னை ஹரியானா பண்பாட்டு சங்கம் சார்பில் ஹரியானா தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஹரியானா பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் பிரேம் பிரகாஷ் மன்சால் தலைமையில் நடைபெற்ற ஹரியானா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் சென்னை ஹரியானா பண்பாட்டு சங்கத்தின் செயலாளர் அஜய் குப்தா முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விழா தலைவர் ரோதாஷ் சிங் நண்டல் சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். ஹரியானா தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்துடன் இணைந்து இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினர்களாக முன்னாள் மாவட்ட நீதிபதி இளங்கோவன், சென்னை அண்ணாநகர் காவல்துறை உதவி ஆணையர் திருப்பதி, சென்னை தாம்பரம் தேசிய சித்தா மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் செந்தில்வேல் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக சென்னை அண்ணா மருத்துவமனை மற்றும் சென்னை அரசு சித்தா மருத்துவக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் மருத்துவர் கணேசன், ஞானோதயம் யோகா அறக்கட்டளை தலைவர் குரு சீனிவாசன், மருத்துவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக லயன் மதியழகன், கிரீன் சிட்டி அரிமா சங்க நிறுவனர் லயன் என் கண்ணன் மற்றும் மருத்துவத்துறை பேராசிரியர்கள், மருத்துவர்கள், லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள், ஹரியானா பண்பாட்டு சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இலவச சித்த மருத்துவ முகாமில் நாடி பரிசோதனை, நூல் முறையில் மணிக்கட்டு பரிசோதனை, மருத்துவர் ஆலோசனை, யோகா, வர்மா, சித்தா உள்ளிட்ட பல மருத்துவத்துறைகள் சார்பில் பொது மருத்துவ பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது. மேலும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் தேவைப்படும் பயனாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள், லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள், ஹரியானா பண்பாட்டு சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதன்மை விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஹரியானா பண்பாட்டு சங்கத்தின் நிர்வாகிகள் ஆகியோருக்கு சென்னை ஹரியானா பண்பாட்டு சங்கத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் சித்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சேவை செய்த மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் ஆகியோருக்கு மருத்துவ சேவைக்கான நற்சான்றிதழ் மற்றும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. Institute in Tamram. They say 24 hours we are open for the public. Really the service we went there, in that they are continuing the Siddha medicines. So very nice of you, sir, for your support. And to honor the President of Agarwal Sabha, Shri Sitaram Agarwal. Of our this event, Dr. I request I request Lion Ravi Shankar ji, I will request Haryana Navigation senior people take ladies is first. So senior post also and very valuable she will give the tips through her speech. I request Dr. Rajeshwari, please come on the message. I request Jyoti Gupta ji and Harbir Kaur to honor the Dr. Rajeshwari. ஐயா உள்ள நீட்டு நீட்டு ஃபீல் பண்ணுவாங்க. Tirumalla Kumari, I am Dr. Subhadra. I request
ஓட்டிக்க முடியாதா? भगवत रानी है, डॉक्टर भगवत रानी। रिक्वेस्ट उपेंद्र अरोड़ा जी, प्लीज कम। गुरु ई श्रीनिवासन जी, तो I request, I ask, you will be honored by Ji to please come on the main dash. You will be honored by the Nagarik son, Prem Prakash Bansal ji. You are requested to come on the main. मंडल जी का स्वागत। देखो दूसरों को करा के खुद फील हो रहा है, तो इनके लिए जोरदार तालियां। To enjoy one good motivational and good for health, I request Dr. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன மாதிரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து சித்தர்கள் மருந்தில்லா மருத்துவத்தினுடைய தந்தையர்கள். இயமம் நியமமே எண்ணில ஆதனம் நயமுறும் பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஜெயமுறும் தியாரணம் சாணி சமாதி அயமுறும் அட்டாங்கமாகவே இந்த 8 யோகங்கள்ல கற்று வைத்துக் கொண்டால் ரோகத்துக்கே வழி இல்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்ற பாரதியினுடைய பாடலை நினைவுபடுத்தி நாட்டுக்காக வாழ்வோம், நமக்காகவும் வாழ்வோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி, ஓரளவுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் விட நான் வயதில் மூத்தவன் தான். அதனால உங்களை வாழ்த்துகின்ற தகுதி எனக்கு இருக்கிறது. பல்லாண்டு வாழ்க என வாழ்க்கை அமைகிறேன். of Gita worldwide on today in a country, गीता का जो पाठ है वो हरियाणा की भूमि पर हुआ था, कुरुक्षेत्र के अंदर जहाँ महाभारत हुई थी। हरि हो और कैसी भी भाषा हो, कैसा भी धर्म और कैसी भी जगह हो, राम जी और सीनियर पर्सन इज ब्लेसिंग। एंड सुबह से 10 तिरुपति जी सर्विसेज we request him to please deliver. Haryana Day, the சித்தா மெடிக்கல் கேம்ப் ஒரு நல்ல ஒரு ஈவெண்டோட அந்த டேயை கொண்டாடுறாங்க. ஸோ அது ஹாப்பி. அது ஒரு எப்படி காவல்துறையோட பார்த்தீங்கன்னா இந்த ஹரியானா குஜராத் இந்த பீப்புள்ஸ் எல்லாருமே நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. நல்ல ஒரு ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க. நல்ல அவங்களோட போலீஸ்கிட்ட நல்லா பழகணுன்ற ஒரு நல்ல ஈகரோடு இருப்பாங்க. நாங்களும் அவங்கள்ட்ட நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கேமரா சிட்டியில் போடுறதுக்கு அது மாதிரி என்ன சின்ன சின்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. Today we are celebrating the
Haryana Day. What is Haryana Day? Just for information, those who may not be knowing this, Haryana வந்து பஞ்சாப்ல ஒரு பார்ட்டா இருந்திருக்குது. In 1966, through Punjab Reorganization Act 1966 மூலமா on this day, November 1, 1966, Haryana got separated and has become an independent state. From that day onwards, we Haryana people are celebrating Haryana Day. So, நார்மலா ஒரு ஹரியானா டே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பர்த்டே மாதிரி செலிப்ரேட் பண்றதுன்னா ஒரு கொடி ஏற்றுறதோ சாக்லேட் கொடுக்கறதோ கிடையாது. டு மை நாலேஜ் தி ஹரியானா பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் தி ஹரியானா டே இன் எவ்ரி பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் பை ஹேவிங் எஸ்பெஷலி ஹெல்த் கேம்ப்ஸ் அண்ட் ஹேவிங் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், by having blood donation camps. All these things are being celebrated by the Haryana people on this occasion. They ஹரியானால உங்களுக்கு ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட் குருஷேத்ரா தெரியுங்களா? உங்களுக்கு குருஷேத்ரா இருக்கு. அந்த குருஷேத்ரால ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயுஷ் யூனிவர்சிட்டி, அது ஃபர்ஸ்ட் ஆயுஷ் யூனிவர்சிட்டி எஸ்டாப்லிஷ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் ஹரியானா. அதுல சித்தாவை வந்து பார்த்தா மையப்படுத்தி அந்த சித்த மருத்துவ கல்லூரி எப்படி வரணும், அதற்காக வேண்டி யூஜி கோர்ஸ் எப்படி பண்ணணும், பிஜி கோர்ஸ் எப்படி பண்ணணும், ஒரு ஹெச்ஓடி ரூம் எப்படி இருக்கணும், எங்க வந்து முகப்பு எப்படி இருக்கணும், அங்க வந்து உள்ள போன மாதிரி சர்ஜரி டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும், நம்மளுடைய அத்தனை விதமான சித்த மருத்துவத்தினுடைய அமைப்புகள் அத்தனையுமே அங்க கொண்டு வருவதற்கு ஆர்கிடெக்சர் முழுக்க நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டுக்கு ஒரு 4 முறை 5 முறை ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்டா நான் போறேன். அங்க ஹரியானால குருஷேத்ராவில் நம்ம சித்த மருத்துவ யூனிவர்சிட்டி, அதாவது ஆயுஷ் யூனிவர்சிட்டியில கிருஷ்ணா ஆயுஷ் யூனிவர்சிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இன்னைக்கு வந்து நல்ல வகையில முயற்சி எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க சித்த மருத்துவத்தை. ஆக எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டுல சித்தா யூனிவர்சிட்டி வருவதற்கு நாங்கள் எல்லாம் பாடுபட்டு இருக்கும் பொழுது அங்க ஹரியானாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயுஷ் யூனிவர்சிட்டியில சித்த மருத்துவ கல்லூரிக்குள்ள ஆர்கிடெக்சர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அதுல வந்து முதல் ஆளா டாக்டர் ஒருத்தன் வந்து தேசிய டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போஸ்ட் பண்ணிட்டோம். கடந்த 1 வருட காலமாக அங்க எவ்ரி மந்த் அருமையா மருத்துவ முகாம் போயிட்டு இருக்கு. ஆக நான் ஒரு படி எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னா ரோத்தக் அவருடைய ஃபேமிலி பீர் மேடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சர்ஜிக்கிட்ட மேடம் இன்டர்நேஷனல் கபடி பிளேயர் மேடம் அவங்க ஒரு சொல்ல மாட்டாங்க, ஆனா எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்ட்டா. கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தனை பேருமே இணைத்து அழகாக இது மாற்றுறது கிடையாது, அதற்கான மருத்துவம் ஆரம்பிச்சிருச்சு. அது சொல்லுங்க சார், எங்களுடைய பிசினஸ் முடிக்கிறாங்க, அவங்க ஒன்னா இணைந்து ரோத்த பகுதியில் ஒரு 100 சித்த ஹாஸ்பிட்டல் நான் நிரந்தரமாவே உருவாக்குறேன் சார். இதெல்லாம் வந்து நான் டெல்லியில இருந்து இன்னைக்கு வந்து என்னால வர முடியுமா பெரிய ஒரு சேலஞ்சஸ் எனக்கு. டெல்லியில மந்திரி இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் 5000 கோடி 5000 crore பட்ஜெட். இன்னைக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் மினிஸ்டர் Please come on the matter. Dr. A. Satish Kumar, இங்க பாருங்க சார், Dr. K. Rajeshwari, Dr. X, Dr. R. Vasuki, Dr. Tan, Dr. A. Mr. Dr. Subhatra, Dr. Ilachan, Dr. Adlanandan, Srinivasan, Dr. Gandhi Kumar, Dr. Reshima, Kamila Banu, Sri
கௌரி சங்கர், கீர்த்திகா, பிரீத்தி, ஓம் ஹரிணி, प्रकाश जी, here and they are all growing here. So today is a special day for Haryana, and in that pretext we thought instead of doing any other welfare program, the health is most important. அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து நம்ம சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனியில் ஹரியானி டே, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தோன்னா ஹரியானா மக்களுக்கான நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருக்குது. அவர்கள் சார்பாகவும் நம்முடைய அரசு சித்த மருத்துவ கல்லூரி நம்முடைய அண்ணா நகரில் இருக்குது, ஆக்சுவலாக சித்த மருத்துவ கல்லூரி அவர்கள் சார்பாகவும் இணைந்து நம்முடைய கிரீன் சிட்டி லயன்ஸ் கிளப் அவர்களும் இணைந்து, அதே மாதிரி ஞானோதயம் என்ற அமைப்பு இருக்குது, அவர்களும் இணைந்து இந்த ஹரியானா மக்களுக்கான அவங்க குடும்பங்களை எப்படி வந்து சித்த மருத்துவத்தின் மூலமாக ஒரு ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் என்ற அடிப்படையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தினுடைய முழுமையான பல வடிவங்களை வந்து இங்கே மருத்துவ முகாமாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக நார்மலாக நீங்கள் பார்க்க போனால் சித்த மருத்துவம் என்பது ஜஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி மருந்துகள் கொடுக்கறது அப்படி தான் வந்து மக்களுக்கு தெரிஞ்ச விடயமாக இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. அதில் வந்து பார்த்தோன்னா வந்து பேதி மருத்துவம் இருக்குது. அதற்கு ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்ற மாதிரி பேதி மருத்துவம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி கலை இருக்குது. அதற்காக ஒரு தனி கவுண்டரில் போட்டு பேதி மருத்துவம் இருந்து அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து பார்த்தோன்னா வாத நோய் எதுவுமே வராமல் இருக்கும். அதற்காக வேண்டி தனி கவுண்டரில் அதற்கான படித்த மருத்துவர்கள் வந்து பார்த்தோன்னா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நசிய மருந்து, மூக்கில் வந்து மருந்துகளை விடக்கூடிய நசியம், அது வந்து கப நோய்களை வந்து குணப்படுத்தும், அதில் வராமலே தடுக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா உணவு பத்தியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் பல பேர் வந்து பார்த்தோன்னா மருந்து தான் எனக்கு முக்கியம், மருந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து மருந்தையும் தாண்டி உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு மாதிரி ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதில் உணவே நாம் சரி பண்ணிட்டாலே வந்து மருந்தே தேவையில்லை என்ற அடிப்படையில் உணவு மட்டுமே சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரி உணவுகளை எடுக்கணும், அதிலும் குறிப்பாக சைவ உணவுகளை எடுக்கணுமா, சுத்த சைவ உணவுகளை எடுக்கணுமா, எது யாருக்கு தேவை, அதாவது பத்தியம் என்பது இந்த உணவை வந்து தவிர்க்கணும் என்பது கிடையாது. எந்த உணவை எந்த நேரத்தில் எடுத்துக்கணும், சேர்த்து எடுத்துக்கணும் சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒரு சில பழங்கள்லாம் வரும். நமக்கு அந்த பழங்கள் வந்து நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சீசனல் ஃபுட்ஸு. அந்த சீசனல் ஃபுட்ஸ்லாம் அந்த டைமில் நம்ம அதிகமாக எடுக்கணும். இது நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோம், எப்போதும் ஒரே மாதிரியான உணவு முறைகளை வந்து நம்ம கடைபிடிப்போம். அப்படிலாம் இல்லாமல் அந்த உணவு முறையும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா சித்த மருத்துவத்தில் உப்பு புளி இதெல்லாம் இல்லாமல் ஒரு பத்திய முறை கடைபிடித்தால் நோய் வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதில் மையப்படுத்தி அதற்காக ஒரு தனி ஒரு கவுண்டரில் உணவு முறை மட்டுமே என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க.